சார் போஸ்ட். வாயா தூக்கு தூக்கி. அம்மா, உங்களுக்கு வர்ற ரசிகர் தபால கொண்டாடுறதுக்கு இந்த மூட்டை பத்தாது, ஒரு போஸ்ட் ஆபீஸே வேணும். இந்த மூட்டைய தினம் தூக்கி தூக்கி என் முதுகெலும்பே வளைஞ்சு போச்சு. முடிஞ்சா கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி சம்பளத்தை கூட்ட சொல்லுங்களேன். சைட்ல எனக்கு சம்திங் வெட்டறதா இருந்தா நானே சிபாரிசு பண்ணுவேன். சரி சரி, தபால வச்சுட்டு போ, கொட்டிட்டு போ. நான் வர்றேம்மா. சரிதான், இன்னைக்கு அமிச்சிட்டானா? இது இவன் எழுதுற 1001வது தபால். இவன் என்ன தபால் தலையை கள்ளத்தனமா அண்டர் கிரவுண்ட்ல அச்சடிக்கிறானா? தினம் ஒட்டி ஒட்டி அனுப்புறான். ஓகே, இதுக்கும் நீங்களே பதில் போட்டுடுங்க. வேணாமா, இவன் ஒரு பெக்கூலியர் பேக். உங்க பாட்டுனா இவனுக்கு உயிர். அதனாலதான் ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி தினம் எழுதி அமிச்சுக்கிட்டே இருக்கிறான். தயவு பண்ணி இதுக்கு உங்க கையாலேயே பதில் போடுங்க. இல்லைன்னா பாவம், உயிரை விட்டாலும் விட்டுருவான். பிளீஸ். சரி, அதை பேட கொடுங்க. சீக்கிரம் மேல வாப்பா, உன்னால என் பொண்டாட்டி முழுகாம இருக்கா. உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்கிறதுக்கு நான் காரணம் இல்லைங்க. ஏ பாலகிருஷ்ணா, ஏ பாலகிருஷ்ணா, மெட்ராஸ்ல இருந்து சங்கீதா லெட்டர் போட்டுருக்காங்கடா. சீக்கிரம் வா, படிச்சு பார்க்கலாம். என்னது? சங்கீதா கிட்ட இருந்து எனக்கு லெட்டரா? எங்க எங்க? ஓடியா 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 உடைச்சு விடுறேன். ஐயோ டேய், என்னம்மா நீங்க எல்லாம் குளிக்கலையா? நான் வேணா குளிப்பாட்டி விடட்டுமா? டேய் வாங்கடா, வாங்கடா டேய். ஏய் இருடா, ஏய் இருடா, நான் வந்துறேன். டேய் என்ன விட்டு ஓடுறீங்க? இருடா டேய். ஏய் இருடா இருடா டேய். ஏ நண்டு, ஏ குறும்புட்டி, மண்ணாங்கட்டி, நில்லுங்கடா. சங்கீதா, சங்கீதா யாருக்காடி? சங்கீதா வந்துருக்கு. ஐயோ இங்க என்ன சொல்லுவாங்க? டேய் நண்டு ஓடுறா. டேய் படுறா. டேய் சங்கீதா வந்து என்னடா வந்துருக்கு? படுறாடா. டேய் Dress அப்புறம் மாத்திக்கலாம்டா. முதல்ல லெட்டர் படுறா. லெட்டர் படிக்கும்போது நான் அழகா இருக்கணும். அதுக்கு இல்லடா, இங்கிலீஷ் எழுதுனா கொஞ்சம் தடுமாறுவியே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்னு தான். உனக்கு தமிழே தகராறு, இதுல கிண்டல் வேறயா? இங்கிலீஷ் வருஷப்பர் பண்ணிக்க பிறந்தனா, எனக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் ஜாஸ்தி, அதான் சொன்னேன். சத்தமா பாருங்களா. டேய், இது என்ன ஏல நோட்டீஸா? சும்மா இருடா. அன்புள்ள அன்புள்ள என்னதான்டா? அன்புள்ள ரசிகர் பாலகிருஷ்ணனுக்கு சங்கீதா எழுதுவது. தங்களின் 1001வது கடிதம் கண்டேன், மகிழ்ச்சி. என் மீது வைத்திருக்கும் பாசத்திற்கு நன்றி. வரும் புதன்கிழமை டிவியில் புரோகிராம் இருப்பதால் அதற்கான ரிஹர்சல் ஓயாமல் நடைபெறுகிறது. எனவேதான் உடனே பதில் எழுதவில்லை. சென்னை வந்தால் நீங்கள் என்னை நேரில் சந்திக்கலாம். இப்படிக்கு சங்கீதா. டேய் பாலகிருஷ்ணா, உன் ஆயுசுக்கு இந்த லெட்டரே போதும். இனிமே நீ சாகலாம். நம்ம ஒரு குளத்துல செத்துறா, நாங்களா குளிக்கணும். நான் இப்பெல்லாம் சாக மாட்டேன். சங்கீதாவை பார்த்து அவங்க முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு தான் சாவேன். பாட்டை பாடிட்டு நீ ஏன் சாகுற? உன் பாட்டை கேட்டு அவங்களும் சாகணும்.